ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போல் ஐத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மற்றும் அருள்மிகு மினியப்பன் கோவிலினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் அது சார்ந்த நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவர்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் இந்த பிரபஞ்சத்தில் சக்திகளாக எந்த இடத்தில் எந்த வடிவத்தில் எந்த பெயருடன் ஒரு சக்தி உருவாகியிருக்கிறதோ அந்த சக்திகள் சார்ந்த சாதனைகள் சம்பந்தப்பட்டது, மனிதர்களுக்கு அந்த தெய்வம் தந்த அந்த சக்தி தந்த ஆதரவு என்ன என்ற நிலை சார்ந்த தகவல்களை காணொளி பதிவுகளாக தர முயற்சித்து அந்த வகையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் தெய்வத்தினுடைய அருள் சார்ந்த அல்லது அருளை பெற்று மக்கள் சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகள் சார்ந்த ஒவ்வொரு காணொளியாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு பலமான உயிரிழப்பு சார்ந்த அல்லது ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதர், அந்த கொலையில் இறந்தவர் நம் கோவிலில் வந்து வணங்கி அந்த தவறை செய்த, அதாவது அந்த கொலையை செய்த அந்த மனிதனுக்கு தண்டனையை தந்த இந்த முனீஸ்வரனுடைய அருள் சார்ந்த ஒரு பதிவு. புதுப்பாளையம் ஆச்சாமரத்து தோட்டம் பெருமாள் கவுண்டர் என்பவருக்கு பக்கத்து காட்டுக்காரருக்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. பக்கத்து தோட்டக்காரர்கள் ஆள்பலமும் பணபலமும் செல்வாக்கும் உள்ளவர் ஆகையினால் அவர் தான் எடுத்த முடிவுக்கு பெருமாள் கவுண்டர் கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர். ஆனால் பெருமாள் கவுண்டர் தன் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்ந்தார். அந்த வகையில் அவருக்கு எந்த விதத்திலேயும் செவி சாய்க்காமல் இருக்க ஒரு நாள் நண்பகல் 12 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டியுள்ளனர். ஊர் பொது இடமான கோவிலில் பஞ்சாயத்து நடந்தது. இருவரும் தம் பக்கத்து நியாயத்தை கூறி வந்தனர். பஞ்சாயத்தார்களும் ஊர் மக்களும் நிறைந்த அவையில் பெருமாள் கவுண்டரை எதிர்த்தரப்பினர் சரமாரியாக கத்தியால் குத்தினார். ரத்தம் வெள்ளமாக ஓட இறந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியினை கண்டதும் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டனர். பின்னர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இவ்வளவு நடந்தும் சரியான சாட்சிகள் இல்லாததால் வழக்கு எதிர்த்தரப்புக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது. பலமானவர்களுக்கு முன் எளியோருக்கு நீதி கிடைப்பது எப்போது என்று பெருமாள் கவுண்டர் குடும்பத்தினர் நீதி கேட்டு முனீஸ்வரன் கோயிலில் வந்து வேண்டியுள்ளனர். பின்னர் படிப்படியாக வழக்கு நிலை மாறி சாட்சிகளுடன் நிரூபிக்கப்பட்டு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. பெருமாள் கவுண்டர் மகன் தங்கராசுவும் அவரது மனைவி வருதாயி என்கிற ரேவதியும் சாமிக்கு 2 காவல்துறை அதிகாரிகள் சிலையையும் குதிரையையும் செய்து வைத்து தங்கச்சங்கிலியையும் சாமிக்கு அன்பளித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளனர். இன்றும் தனக்கு ஆபத்து அவமானமோ நேரிடும் போது சுவாமிகளை மனதில் நினைத்தால் போதும், ஆதவனை கண்ட பணிபோல் இடர் அகலும் என்பது கண்கூடான உண்மை. இருகாலூர் இந்த தகவல் இது செவி வழி தகவல். இந்த நிகழ்வு நடந்தது 1976ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட மாசி மாதமாக இருக்கலாம், மாசி மாதத்தில் அல்லது பங்குடியிலாக இருக்கலாம். நல்ல கோடை காலம், மழையற்று இருந்த காலம். நான் பள்ளிக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போது சொன்னார்கள், சின்னமுத்தான் மகன் குஞ்சுபையனை குத்தி கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் ஓடிப்போய் பார்த்தேன். அப்போது யாரும் இல்லை, இவர் மட்டும் கிடந்தார். இடது பக்கம் மார்பில் விழா எலும்புக்கு கீழே குத்தப்பட்டு அதிலிருந்து இரத்தம் நுரையாக வெளியில் வந்து அப்படியே உறையாமல் இருந்த நிலையிலேயே அதை பார்த்தேன். இந்த தகவல் சொல்லப்பட்ட தகவல்கள் இதில் சற்று முரண்பாடு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த பஞ்சாயத்து நடத்த இடம் இல்லை. பஞ்சாயத்து முதல் நாள் நடந்தது. அடுத்த நாள் சுமார் 12 மணிக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். பஞ்சாயத்து நடந்தது 12 மணிக்கு. ஆனால் அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 3:30 4 மணி முதல் 4 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த கொலை நடந்தது. இந்த கொலை நடக்கும் பொழுது கொலையாளிகள் இவரை பார்த்தால் பயப்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள்.
அந்த அளவுக்கு அவர் தைரியம் குறைந்தவர். இந்த பெருமாள் கவுண்டர் என்பவர் அதீத தைரியம் உள்ளவர். என்னுடைய அப்பாவினுடைய நெருங்கிய நண்பரின் மகன் இவர். அந்த வகையில் காட்டுக்கு வந்து பேச இவர் ஒருவரும் ஏனோ தானாவென்று இடுப்பில் ஒரு ஒற்றை வேட்டியுடன் வந்துவிட்டார். ஏதாவது ஒரு கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருப்பதாக ஒரு நிலையை அவர்கள் உணர்ந்திருந்தால் கூட இவரை குத்தவோ வெட்டவோ முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அப்பனும் மகனும் சேர்ந்து அந்த கொலையை செய்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொலை நட்ட நடுக்காட்டில் ஒரு பொட்டல் வெளியில் நடந்தது. அதனால் சாட்சி சொல்ல யாரும் இல்லை. காலப்போக்கில் சாட்சியினுடைய சாராம்சமே இல்லாமல் போனதால் கொலை நான் செய்யவில்லை என்று கொலை செய்யப்பட்டவரின் அல்லது கொலை செய்தவரினுடைய தரப்பு பலமாக வாதிட இந்த காட்சியின் இந்த வழக்கினுடைய போக்கு சற்று ஏற்குமாறாக அமைந்தது என்று சொல்லப்பட்டது. இந்த கொலை செய்தவருக்கு தண்டனை கிடைக்காது என்று சொல்லினார்கள். ஆனால் தங்கராஜ் என்பவரும் எனது நண்பரே எனது வாடிக்கையாளரும் கூட வழக்கு தோல்வியடையும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் நம் முனியப்பன் கோவிலில் வந்து மனதார அழுது வேண்டியிருக்கிறார்கள். கடவுளே தண்டனையை பெற்றுத்தவா என்று கேட்டிருக்கிறார்கள். மனமும் வந்து மன்றாடி வேண்டிக் கொண்டதன் விளைவாக இந்த வழக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு வழக்கு தன்மை மாறி கடைசியில் அவருக்கு அந்த தண்டனை கிடைத்தது. மரண தண்டனை கிடைத்தது என்பது சற்று பெருமிதமான ஒன்று, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் முனியப்பன் கோவிலில் வந்து மன்றாடி உங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொள்ளும் பொழுது அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கொங்கரக்கோட்டு முனியப்பனின் கோட்டில் தோல்வி என்பதே கிடையாது என்பதை இதுவரையில் எண்ணற்ற நிகழ்வுகளில் முனியப்பன் அடையாளம் காட்டியுள்ளார் என்ற ஒரு பெருமிதத்துடன் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் சில மனிதர்களுடைய கண்கூடாக பார்த்த தகவல்கள். அவர்கள் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளில் வெற்றியையும் நீதியை நிலைநாட்டப்பட்டதற்கான பெரிய காரணம் இந்த முனீஸ்வரன் மட்டுமாகவே இருப்பார் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். காட்டோ ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.